இல்லங்க. எந்திரி. அடிக்காதே. என்னாச்சு ஒரு ரூபா? அம்மா மச்சான். ₹1 இருந்தா தருவணும் இல்லங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்குற சர்ட்? எதுக்கு சர்ட்? முதல்ல சர்ட். மச்சான் மச்சான் இரு மச்சான். எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய், நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பின்ன தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு. உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றேன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கு இருந்தீங்க. உங்களை பார்த்தவன ஓடியாட்டாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன். வாங்கிட்டு வா. ஏய், இந்த 50 ரூபா போடு. எத்துக்க. அச்சா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையிற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில் வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்திருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபாய் கொடுத்துடுறேன். நீ கொடுத்து அனுப்ப வேண்டாம். டேய் போட, போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம்? இந்த நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போக மிச்சம் 3 ரூபாய். இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமோ பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபாய் போக மிச்சம் 5 ரூபாய் கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபாய். அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபாய் போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா ஆளவனா கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா. கடைக்காரர் எங்க வாங்க. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்கலையா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீங்கல்ல? ஆமா. 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும். மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்கார ஹோட்டலு. வா இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ஹோட்டல் ஓனர் யாரு? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா
ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். ஓஹோ, மிச்சம் 5 லீவு போட்டுறான். ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. இது இந்த பார்வையா இருக்கு. நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லனா நீங்க தானே பாத்தீங்க, பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு, சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, கட்டி போட்டுங்கடா அவனை. மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா உப்புது. ஏட்டார் இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல.
தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? புரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறானுவோ? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார். பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். நிலந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? டேய் டேய், இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. 1.5 கிலோ ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த மலை சரி, எந்த மலை சரி, எழுதி போ. போலியா போட வழியா, வெளிய போ. இட்லி சாப்பிட வந்தாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடையை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை திங்கிறதுக்கு அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடை தின்னுருக்கான். ஒரு 1.5 ரூபா வாங்கி அந்த பச்சிட்ட. மெதுவடையா தின்ன? மூதேவி, ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன். சின்னசாமி, உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான், குடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாருமா போய் பிடிங்கயா, போங்க வேமா போங்கயா, போங்கயா போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா பிடிங்கயா, பிடிங்க பிடிங்கயா. ஐயா பில்லு. முதல்ல அவனை போய் பிடிடா, பில்லா. நீ போன நான் பாத்துக்கிறேன். நான் தான் சாப்பிட்ட அப்புறம் அனுப்பியிருக்கல. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன இவனும் குள்ளத தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12,000தோட இந்த 3000 உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற.
என்ன சென்னையில கூட்டத்தையே காணா, எங்க போனாங்க எல்லாரும்? தம்பி, இந்த போரூர் போறதுக்கு வாடகை எவ்வளவுப்பா? போரூரா? 2000 ரூபாய் கொடு. 2000? ஆமா. இங்கனுக்குள்ள இருக்க போரூர் கையில 2000 கேக்குற? எங்கனக்குள்ள இருக்கு? சென்னைக்குள்ள தானே இருக்கு. இது சென்னையா? இது அரக்கோணம். அரக்கோணமா? ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டானே. சென்னை ஸ்வீட்டுக்கு போன பார்த்து சென்னை நினைச்சுல இறங்கிட்டு. சென்னைக்கே வழி தெரியாத நீ எதுக்கு பாம்பே போன? டேய், பாம்பேல இருக்க தமிழருக்கு பலமே நான் தான்டா. பலமா? அப்படின்னா? அப்படின்னா அது உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? டேய், நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. அடிப்பியா? பின்ன எங்க அடி பார்க்கலாம். ஒன்னே எதுக்கு அடி சொல்ற? நீ தானே சொன்ன நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லன்னு. நீ அடி, நான் பாக்க. அடே, நான் சொன்னது தமிழன்ட்ட மோதிரவன அடிப்பேன்னு சொன்னேன்டா. ஓ, நான் தமிழன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ எல்லாரும் உயிரோட இருக்க. நண்பா போல பாய். நான் தமிழ, நீ நடிக்கல. தோ சர்தாஜ், அவர் அடி. ஏண்டா டேய், சும்மா இருக்கல போய் ஏன்டா அடி சொல்ற? இவர் சும்மா இருக்கிறவன் அதை எப்படி அடிப்பாரு? இப்படித்தான் தூங்குறவன போய் எழுப்பிக்கிட்டு. அப்பு, சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு? 600. 600? சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம். வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவான். 650? வரும், ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த பாரு 700 ரூபாய் தரையா, வாயா போலாம். 700? என்ன? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 ரூபாய் கொடுத்தா ஏத்து வரான். எல்லாங்க நேரம் பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவான். இங்கதானே இருந்தது. என்னடா அது, கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கழிக்குது, இத போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து. தம்பி, உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி. லாரியா? அம்மா, ஐயோ, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம். என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ தம்பி, இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்படம் வச்சு அடுப்புல வச்சு ராஸ்கல்.
சார் வாங்க வாங்க வாங்க. என்ன சார்? இந்தாங்க சார். புக்கு படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. சாப்பிட்ட வரைக்கும் போதும். அந்த பக்கத்து கடையில போய் ஒரு பீடி ஒண்ணு பத்த வச்சுட்டு வந்துடுறேன். சார் ஆ? இது புக் இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு. இது எனக்கு எதுக்கு? இதை நீங்க வச்சு நாக்கு வலிங்க. பில்லுக்கு பணம் கொடுங்க சார். ஏன் சார்? ஏன் சார்? நம்மளுக்கு சொந்த ஊரு நமக்கு மதுரை பக்கம் பெரிய குளம். அதே மதுரை பக்கத்துல வேப்பம்பட்டி பக்கத்துல நாளை பின்ன நீங்க நம்ம ஊரை பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களே இதே மாதிரி ஒரு ஹோட்டல் கூட்டி போய் வகுறார சாப்பாடு போட்டு வண்டி ஏத்திடுறேன். என்னடா ராசா? சரி வேணாம். வெளியே அங்கிட்டு பாக்குறப்ப இதே காசை உங்க கையில கொடுத்துறேன். முதலாளிக்கு தெரியாம நீங்களே பிக்கப் பண்ணிக்கங்க. நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல வேணாம். என்ன யோ, பில்லுக்கு காசு வச்சிருக்கா இல்லையா? ஏன மனுஷனுக்கு பணமா பெருசு, பழக்க வழக்கம் தானே பெருசு. கொத்துக்கறி கோயந்தா, தலைக்கறி தங்கப்பா, புரட்டா மஸ்தா எல்லாம் வாங்குடா. நிறுத்துக்கடா. என்னடா கலாட்டா அது? ஏண்டா ஹோட்டல்ல வியாபாரம் நடக்க வேண்டாம்? என்ன கலாட்டா இங்க? முதலாளி மூக்குப்பட்ட தின்னுபிட்டு பில்லுக்கு காசு இல்லங்கிற முதலாளி. காசு இல்லங்கறானா? எது காசு இல்லையா? ஆமையா, இல்ல காசு இல்லையா. பசி, காதலிக்கிற பசி. அதுவும் உன் ஊர்ல எவன் எவ்வளவு வர்றான்? எது இது என் ஊரா? சரியில்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னான். உன் கடையில கொஞ்சோண்டு சாப்பிட்டதுக்கு இவ்வளவு கூட்டம், இவ்வளவு அலப்பறையா? ஏண்டா தின்னுப்டல்ல, இதையும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா பாரதியார் பாட்டுன்னு சொல்லி குருவி பாட்டு, காக்கா பாட்டு, புறா பாட்டெல்லாம் பாடுவடா. யோ, எனக்கு பாட தெரியாதயா? பாட தெரியாதா? இருடா வரேன். அடே, ஒரு வாரத்துக்கு கிரைண்டரை ஆஃப் பண்ணுங்கடா, ஆட்டுக்கல்லுக்கு வேலை கொடுங்கடா. ஐயோ, தள்ள முடியல. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆட்டின மாவை இன்னொருத்தன் திங்கிறதா? கூடாது, கூடவே கூடாதுடா. பசி பசி, ஐயோ பசி அடங்கலையே, மாவு தீந்துருச்சே. பசி பசி, பால். பசி பசி. ஐயோ முதலாளி, மோசம் போயிட்டோம் முதலாளி. என்னடா முதலாளி ஆட்டை கொடுத்த பச்சை மாவு தின்னுட்டா, காய்ச்சி வச்ச பாலை குடிச்சுட்டா, இருந்த முட்டையெல்லாம் உடைச்சு குடிச்சுட்டா, இந்த காய்கறி எல்லாம் தின்னுட்டா முதலாளி. இனி ஒரு வாரத்துக்கு ஹோட்டல் நடத்த முடியாது முதலாளி. நீ என்ன மனுஷ பிறவியா இல்ல ராட்சச பிறவியா? பசி பசி என்ன பசி? என்ன தின்னுடா? நான் இருக்கேன், என்ன தின்னுடா? உப்பு கறிக்கா. சும்மா விடக்கூடாது, இவனை சும்மா விடக்கூடாது. இவனை கொண்டு விட்டு போய் எடுத்த போட்டோ ஸ்டுடியோல ஒரு பெரிய போட்டோ எடுத்து இவனை அங்கேயே கடாசி விட்டுட்டு அந்த போட்டோ இங்க கொண்டு வாங்க. அதை நம்ம ஹோட்டல் சங்கத்துல கொடுத்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஹோட்டலு, டீ கடை, மெஸ் எல்லாத்துலயும் இவன் போட்டோவை தொங்க விடுங்க. ஏன்னா இவன் அங்கெல்லாம் அண்ட விடக்கூடாது. ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிரிவுடிக்கு வெளியில உட்கார்ந்துருக்கேன். யார்கிட்ட இருந்து கேட்க? அந்த குடிமையான போய் கேள. சீர்த்த குடிச்சுக்க. சீரங்க சுடுதுல. சுடுதா? தள்ளி விடு. ஆமா, ஏன்டா கடுப்பா பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா? அண்ணே அவருதான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல.
அபிதாபியா? ம்ஹும். வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நீ இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ, சொல்ல. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா, அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? இல்ல பாக்குறல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா, நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, கேக்குறான் மேய்க்கிறானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலையை பாத்துக்க போறேன். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா? என் செல்லம், என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தையா கழுவுன? இந்த நாத்தனாருது தள்ளியா? தள்ளுகிறல்ல. இதுக்குமே எப்படிப்பா தள்ளுறது? ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா. இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சா என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ, வேணப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு அப்படிதான் சொல்லணும். போ. அப்புறப்பா, வீட்டுல இருந்து சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். அப்பா, இந்த கண்டத்தை ஓடியா வரம்பா வா சொல்லலேங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுறீ. ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு. என்னயா அது? கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும். பாரதி ராசா வந்திருக்காரு. சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளியில கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதையா? இத வச்சு என்ன சொல்ல போற? கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன். அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன். சரி, எனக்கு என்ன சொல்ல போற? பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக போறேன். கேட்க மாட்டாங்க. சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா, எவ்வளவு நாளைக்கு தாண்டா அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான். முன்ன விட நீர் இப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மாப்பிள, நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னு கிடக்கு. ஏண்டா மாப்பிள,
துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயால பார்த்து தப்பு செருப்புங்கற பிச்சு விடுவ பிச்சாமா. இருடா மச்சானடா பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற? பெரிய சட்டில இருக்க. இல்ல விடுடா. என்ன தைரியம் சொல்லி செருப்பு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. நீ யாரா அவன்? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி எப்படி நீ என்ன செருப்பு தடிக்கலாம் சொல்ல? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தடிப்பாலாம்ல. இழுத்து வச்சு அழுத்து போடுவான் நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன துபாயா துபாய்? சரி 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 வேணாம் வேணாம். இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன் நில்லுங்க. சதாம் ஹுசேனா? எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நில்லு. தமிழ்நாடு கிடையாது இந்தியா. இந்த பாரு போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ நல்லா இருக்கியா? ஏன் கழட்டுறது? அன்றவரா இந்த செருப்பு எடுத்துட்டு போயா? நீ செருப்பை எடுத்து குடுக்கிறியா எறிறான்னு எவனுக்கா தெரியும்? நில்லுன்றல. இந்த பாரு நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய் எவ்வளவு ஆட்டியா?